தமிழில் செகண்ட் சாப்டர். ஸோ உயிரெழுத்துக்கள் ஓகேங்களா. உயிரெழுத்துக்கள்னால் ஒன்றும் இல்லை, நாம் படிக்கிற மாதிரி உயிரெழுத்துக்கள் ஆ முதல் அவ் வரை. ஸோ மொத்தம் 12. ஸோ இதெல்லாமே வந்து நமக்கு உயிரெழுத்துன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் நம்ம வவ்வல்ஸ்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் ஷார்ட்டாக வந்து வவ்வல்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ தமிழில் மொத்தம் மொத்தம் 5 இந்த எக்ஸாமுக்கு எழுதலாம். நம்ம இந்த ஷார்ட் எக்ஸாமுக்கு அதில் மொத்தம் 2 டைப் உங்களுக்கு இருக்குது. ஒன்று வந்து குறில், இன்னொன்று வந்து நெடில் உங்களுக்கு ஓகேங்களா. ஸோ குறில்னா லைட் சவுண்டு ஆ, இ, ஏ, ஓ, ஊ சொல்லி பாருங்க, உங்களுக்கு லைட் சவுண்டு வருதுங்களா உங்களுக்கு. இதே நெடில் அப்படின்னா ஆ, ஏ, இ, ஓ, ஊ சொல்லி பாருங்க, உங்களுக்கு நெடில் சவுண்டு வருது. ஸோ இந்த மாதிரி நம்ம வவ்வல்ஸை டிஃபர் பண்ணுவோம் ஓகேங்களா. ஒன்று குறிலாகவும் ஒன்று நெடிலாகவும், அதாவது லைட் சவுண்டு டார்க் சவுண்டு ஓகேங்களா. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பண்ணுவோம். அதுக்கடுத்து பிளேஸ் பார்ப்போம். நம்ம பிளேஸ் வந்து மொத்தம் உங்களுக்கு ஷார்ட் ஹேண்டில் 3 பிளேஸ் உங்களுக்கு இருக்குது. ஒன்று ஃபஸ்ட்டு பிளேஸ், இன்னொன்று செகண்ட் பிளேஸ், இன்னொன்று வந்து தேர்ட் பிளேஸ். மொத்தம் 3 பிளேஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ அது எப்படி வந்து நம்ம எழுதலாம் அப்படிங்கிறத போட்டிருக்கேன் நான். ஸோ இது வந்து உங்களுக்கு குறில் ஓகேங்களா. இது நெடில். குறில்னா ஆ, ஏ, இ இந்த 3மே டாட் வவல், அதாவது ஆங்கிறது ஃபஸ்ட் பிளேஸ், ஏங்கிறது செகண்ட் பிளேஸ், ஈங்கிறது தேர்ட் பிளேஸ் உங்களுக்கு. அதே மாதிரி ஓங்கிறது செகண்ட் பிளேஸ், ஊங்கிறது தேர்ட் பிளேஸ். ஆ, ஏ, இ இந்த 3மே டாட்டில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஓ, ஊ இந்த 2மே டேஷில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். நெடில் பாருங்கள் அப்படியே தான் ஆ, ஏ, இ, ஓ, ஊ. ஸோ ஆ, ஏ, இ இந்த 3மே ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ். நெடிலாக வந்துச்சுன்னா உங்களுக்கு வவ்வலை அழுத்தி வைப்பாங்க, அதாவது லைட்டாக வைப்பாங்க, டார்க்காக புள்ளி வைப்பாங்க. ஓ, ஊ இந்த 2மே, இந்த ஓ, ஊங்கிறது வந்து லைட்டாக போடுவோம், இதே ஓ, ஊங்கிறது டார்க்காக நம்ம போடுவோம் ஓகேங்களா. ஸோ அடுத்து வவ்வல் வந்து எங்கெங்கே வரும் ஒரு ஸ்ட்ரோக்கில் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த என்ன ஸ்ட்ரோக்கு, பாஸ் ஸ்ட்ரோக்கு. பிஃபோர் வரும், ஆஃப்டர் வரும், அதாவது முன்னாடி பின்னாடி 2 பக்கமே உங்களுக்கு வரும். பிஃபோர்னா இது வந்து ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ். ஆஃப்டர்னா ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ். பாங்கிறது டவுன்வேர்ட் ஸ்ட்ரோக்கு. ஸோ டவுன்வேர்ட்னா மேலேருந்து கீழே, அப்போ மேலேருந்து கீழேனா மேலே தான் ஃபஸ்ட் பிளேஸ் உங்களுக்கு ஓகேங்களா. இது வா ஸ்ட்ரோக்கு. வாக் பிஃபோர்னா முன்னாடி ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ். ஆஃப்டர்னா ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ். அடுத்து ரா ஓகேங்களா. ரா பாருங்கள் கீழேருந்து உங்களுக்கு மேலே போகுது, அப்படின்னா ஃபஸ்ட் பிளேஸ் எங்கே வரும் உங்களுக்கு, கீழே தான் வரும். ஸோ இது பிஃபோர்னா ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ். ஆஃப்டர்னா ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ். அதுக்கடுத்து பாருங்கள் லாஸ்ட் ஸ்ட்ரோக்கு, கீழேருந்து மேலே போகுது, அப்போவேர்ட் ஸ்ட்ரோக்கு உங்களுக்கு இது. அப்போது ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ், ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ். அடுத்து பாருங்கள் ஹரிசானல் ஸ்ட்ரோக்கு. ஹரிசானல்னால் கோட்டு மேலே லெஃப்ட் டு ரைட் உங்களுக்கு போகுமா, அப்போ லெஃப்ட்டு தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ். ஆஃப்டர்னா ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ். சேம் அதே மாதிரி தான் மேலே ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ், கீழே ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், உங்களுக்கு தேர்ட் பிளேஸ் உங்களுக்கு ஓகேங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கு ஓகேங்களா. இப்போ நம்ம ஸ்ட்ரோக் பார்க்கலாம். உங்களுக்கு ஸ்ட்ரோக் பார்த்தா இதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கேன் நமக்கு, காவி. நான் இப்போ சொல்கிறது தெளிவாக பார்த்துக்கோங்க, ஒரே நிமிஷம். ஓகே ஓகே இப்போ நான் வந்து காவின்னு சொல்கிறேன், ஒரே நிமிஷம். ஓகே ஓகேங்களா. ஓகே ஸோ ஃபஸ்ட்டு காவி. காவி பிரிங்க. கா ப்ளஸ் ஆ, வா ப்ளஸ் இ ஓகேங்களா, பிரிச்சிட்டிங்களா. ஸோ இப்போ பாருங்கள் இதில் எத்தனை ஸ்ட்ரோக் வந்திருக்கு, கா ஒரு ஸ்ட்ரோக்கு, வா 2 ஸ்ட்ரோக்கு. ஓகே 2 ஸ்ட்ரோக் வந்திருக்கு. வவ்வல் எத்தனை வந்திருக்கு, ஆ வந்திருக்கு, இ வந்திருக்கு ஓகேங்களா. ஆங்க நெடில், ஈங்கிறது உங்களுக்கு குறிலாக வந்திருக்கா. ஸோ இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, ஒரு வேர்டில் எத்தனை ஸ்ட்ரோக் எத்தனை வவ்வல் வேணால் உங்களுக்கு வரலாம். அதாவது ஒரு லெட்டரில் ஒரு சொல்லு வந்து எத்தனை வவ்வல் வேணால் உங்களுக்கு வரலாம். இது எத்தனை வவ்வல் வந்திருக்கு உங்களுக்கு, 2 வவ்வல். ஆவு வந்திருக்கு, ஈ வந்திருக்கு. ஆனா ஃபஸ்ட் பிளேஸ், ஈனா உங்களுக்கு தேர்ட் பிளேஸ் உங்களுக்கு. ஸோ ஆனால் இதில் ஃபஸ்ட்டு என்ன வவ்வல் வருதோ அதை வச்சு தான் நம்ம அது என்ன பிளேஸ் எழுதுவோம் ஓகேங்களா. ஆனா ஃபஸ்ட் பிளேஸ், ஏ ஊனா செகண்ட் பிளேஸ், இ ஊனா தேர்ட் பிளேஸ். இதில் ஃபஸ்ட் என்ன பிளேஸ் வந்திருக்கு உங்களுக்கு, ஆ வந்திருக்கு. ஸோ ஆ நெடில் ஆனால் ஃபஸ்ட் பிளேஸ். ஸோ என்னென்ன ஸ்ட்ரோக் உங்களுக்கு இருக்குது, கா ஸ்ட்ரோக்கு, வா ஃபஸ்ட் பிளேஸ். அப்படின்னா இந்த கோட்டு இந்த கோட் நடுவில் முட்டக்கூடாது உங்களுக்கு ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் இங்கே போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து நான் ஃபஸ்ட் பிளேஸ்னால் போட்டு, ஃபஸ்ட் பிளேஸ்னால் இந்த 2 இப்போ முட்டக்கூடாது. இதை முட்டாமல் இருந்தீங்கன்னா ஃபஸ்ட் பிளேஸு, நீ கீழே முட்டுச்சு அப்படின்னா செகண்ட் பிளேஸு, முட்டு செகண்ட் பிளேஸு. இப்போ த்ரூ பண்ணுச்சுன்னா உங்களுக்கு தேர்ட் பிளேஸ் ஓகேங்களா. இந்த மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட் பிளேஸ்னால் முட்டக்கூடாது, செகண்ட் பிளேஸ்னால் முட்டி எழுதணும், தேர்ட் பிளேஸ்னால் கோட்டை த்ரூ பண்ணணும் ஓகேங்களா. ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஸ்ட்ரோக் பார்த்தா உங்களுக்கு புரியும் உங்களுக்கு ஓகேங்களா. ஒரே நிமிஷம். ஓகே
இப்போ காவியில் கா ப்ளஸ் ஆ வா ப்ளஸ் இ. அப்போ என்னென்ன ஸ்ட்ரோக் இருக்குது? கா ஸ்ட்ரோக்கு, வா ஸ்ட்ரோக்கு. ஃபஸ்ட்டு கா போட்டுட்டு அப்படியே வா போட்டுக்கோணும். காக்கு அப்புறம் ஆ ஃபஸ்ட் பிளேஸு, வாக்கு அப்புறம் இ தேர்ட் பிளேஸு. ஆங்கிறது திக்கு டாட்டு, ஈங்கிறது லைட் டாட். ஓகேங்களா? காவி. ஸோ கா போட்டு வா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக்கை போட்டோம், அப்புறம் தான் பபுள் போடணும். காக்கப்புறம் ஆ வாக்கப்புறம் இ காவி. ஸோ காவி. காக்கப்புறம் ஆ வாக்கப்புறம் இ காவி. இதே கவி பிரிங்க பார்க்கலாம். கவி ரொம்ப ஈஸியான ஸ்ட்ரோக் தான் உங்களுக்கு. ஓகே. இப்போ கவி. கவி வந்து கா ப்ளஸ் ஆ வா ப்ளஸ் இ. ஸோ கவி பிரித்து பாருங்கள். கா ப்ளஸ் ஆ. ஸோ குறிலாக வருது உங்களுக்கு. ஓகேங்களா? அப்போ வந்து ஆனா ஃபஸ்ட் பிளேஸ் தான், ஈனா தேர்ட் பிளேஸ் தான். இங்கே என்ன விஷயம் அப்படின்னா லைட்டாக டார்க்காக தான் பார்க்க போகிறோம் நம்ம. ஓகேங்களா? ஆவும் ஃபஸ்ட் பிளேஸு, ஆவும் ஃபஸ்ட் பிளேஸ் தான் உங்களுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு ஆ. கா பிரிச்சின்னா கா ப்ளஸ் ஆ, வீனா வா ப்ளஸ் இ. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக் போடுவோம். கா ஸ்ட்ரோக்கு வா, காக்கு அப்புறம் ஒரு ஆ, வாக்கு அப்புறம் ஒரு இ. கவி. கவி. ரெண்டுமே லைட்டாக புள்ளி வைக்கணும் நீங்கள். ரெண்டுமே டாட் பபுள். ஓகேங்களா? ஸோ கவி. அடுத்து பாருங்கள் கேடு. கேடு பிரிங்க. கா ப்ளஸ் ஏ டா ப்ளஸ் ஊ. ஓகேங்களா? காக்கு அப்புறம் ஏ, கா ப்ளஸ் ஏ கே, டா ப்ளஸ் ஊ டூ. ஓகேங்களா? ஸோ ஏன்னா இப்போ இதில் வந்து 2 வவுல் வந்திருக்கு. ஆனால் ஃபஸ்ட் டைம் வவுல் வந்திருக்கு ஏ. அப்போ என்ன பிளேஸ்? செகண்ட் பிளேஸ்னால் கா போட்டு டா இங்கே டச் ஆகும். ஓகேங்களா? காக்கு அப்புறம் ஏ, டாக்கு அப்புறம் ஊ. ஊங்க டேஷ் வவுல். ஓகேங்களா? கேடு. 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 அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்க கெடு. கா ப்ளஸ் ஏ டா ப்ளஸ் ஊ. ஓகேங்களா? குறியில் வந்திருக்கு உங்களுக்கு இங்கே. ஓகேங்களா? குறியில் இது காக்கப்புறம் ஏ அப்படின்னா லைட் பவல். ஓகேங்களா? காக்கப்புறம் ஏ லைட்டு. கா ஸ்ட்ரோக்கு டா. காக்கப்புறம் ஏ ஏ, டாக்கப்புறம் ஊ டூ. கேடு. 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 அவ்வளோதான். அடுத்து பாருங்கள் கோடு. ஸோ கோடு பாருங்கள். கா ப்ளஸ் ஓ கோ, டா ப்ளஸ் ஊ. ஓகேங்களா? ஓன்னு என்ன வவுல்? செகண்ட் பிளேஸ் வவுல் தான், டேஷ் வவுல் உங்களுக்கு. ஓகேங்களா? ஆனால் டேஷ் தான் உங்களுக்கு. ஏவும் ஓவும் செகண்ட் பிளேஸு, ஈயும் ஓவும் தேர்ட் பிளேஸ். ஆ எப்பவுமே ஃபஸ்ட் பிளேஸ் தான் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ கோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா கா ப்ளஸ் ஓ கோ, டா ப்ளஸ் ஊ டூ. ஓனா செகண்ட் பிளேஸு, 2 வவுல் வந்திருக்கு. ஓ ஒன்று ஊ ஒன்று. ஆனால் ஃபஸ்ட் என்ன வவுல் வந்திருக்கு? ஓ. அப்போ செகண்ட் பிளேஸ் எழுதோன்னு. கா ஸ்ட்ரோக்கு டா போட்டு காக்கு அப்புறம் ஓ டேஷ் வவுல், டாக்கு அப்புறம் ஊ டூ. கோடு. ஓகேங்களா? நீங்கள் டேஷை இப்படியும் போடலாம், இல்லாட்டி இப்படி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுக்கோங்க, இந்த மாதிரி டேஷ் போட்டுக்கோங்க. ஓகே, உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள் கொடு. ஸோ கொடு அதே தான். கா ப்ளஸ் ஓ டா ப்ளஸ் ஊ. ஓகேங்களா? கொடு. அது உங்களுக்கு கொடுன்னு அர்த்தம். ஓகேங்களா? கொடு. கொடு அப்படின்னா கா போட்டு டா, காக்கப்புறவோ டாக்கப்புறம் ஊ. கோடு. காக்கப்புறவோ டாக்கப்புறம் ஊ. கோடு. காக்கப்புறவோ டாக்கப்புறம் ஊ. கோடு. ஓகேங்களா? அவ்வளோதான் உங்களுக்கு. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள் பாரி பிரிங்க. பா ப்ளஸ் ஆ. பா. பான்னு என்னது? பாக்கப்புறம் ஆ நெடில். அதே மாதிரி ரா ப்ளஸ் இ. ஸோ 2 வவுல் வந்திருக்கு. ஃபஸ்ட் டைம் வவுல் ஆ ஃபஸ்ட் பிளேஸு. அப்போ என்னென்ன ஸ்ட்ரோக்கு? பா ஸ்ட்ரோக்கு ரா. பா டச் ஆகும் போய் ரா போட்டு டச்சால் பார்த்தீங்களா ஃபஸ்ட் பிளேஸ்னால. பாக்கப்புறம் ஒரு ஆ, ராக்கப்புறம் ஒரு இ. பாரி. ஓகேங்களா? பாரி. அவ்வளோதான். அடுத்து பரி. பா ப்ளஸ் ஆ, ரா ப்ளஸ் இ. அதே தான் பரி. ஏன்னா லைட்டாக ஆ சொன்னால் லைட்டாக புள்ளி வச்சுக்கோணும் நம்ம. ஓகேங்களா? இப்போ புரியுதா உங்களுக்கு வவல்ஸ் எப்படின்னு உங்களுக்கு புரியுதா? இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இதுதான் உங்களுக்கு வந்து வவல்ஸ்ன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. ஸோ அடுத்து பாருங்கள். இதை எக்ஸசைஸ் 3 and 4 சில ஸ்ட்ரோக் வந்து நான் கொடுத்துருக்கேன். இதை பார்த்து உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? இப்போ பாவை பிரிங்க. ஓகேங்களா? இப்போ பா பிரிங்க. பா ப்ளஸ் ஆ தான் பான்னு பிரிப்போம். ஸோ ஒரே வவுல் ஒரே ஸ்ட்ரோக்கு. அப்போ என்ன? ஆன ஃபஸ்ட் பிளேஸு. பா போட்டு பாக்கு அப்புறம் ஆ, பாக்கு அப்புறம் ஆ, பா. இன்னொன்று இந்த ஸ்ட்ரோக் எல்லாமே பாருங்கள் வவல்ஸ் வந்து ஆஃப்டர் தான் வந்துருக்கும். எல்லாமே வவல்ஸ் வந்து உங்களுக்கு ஆஃப்டர் தான் வந்துருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? காக்கு அப்புறம் தான் ஆ, காக்கு அப்புறம் ஆ, காக்கு அப்புறம் ஏ, காக்கு அப்புறம் ஓ ஓ. அப்புறம் ஆஃப்டர் வவல். ஓகேங்களா? பிஃபோர் நான் சொல்லவே இல்லை. பிஃபோர் நான் சொல்லித்தரேன் எப்படின்னு. இப்போ கோது அப்படின்னா கா ப்ளஸ் ஓ தா ப்ளஸ் ஊ. ஸோ இதில் வந்து 2 வவுல் வந்திருக்கு. ஓ வவுல் ஊ வவுல். ஆனால் ஃபஸ்ட் என்ன வவுல் வந்திருக்கு? ஓ. அப்போ அதுதான் பிளேஸ் எடுக்கணும். கா ஸ்ட்ரோக்கு தா. காக்கப்புறம் ஓ, தாக்கப்புறம் ஊத்து. கோது. 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 அது தோணி பாருங்கள். ஸோ தோணி நீங்கள் பிரிச்சிங்க அப்படின்னா
தா ப்ளஸ் ஓ தோ 3 சொல்லி நா ப்ளஸ் இ நீ ஓகேங்களா. அப்போ ஓனா செகண்ட் பிளேஸு, தா ஸ்ட்ரோக் செகண்ட் பிளேஸில் போட்டு அப்படியே நான் போட்டுருணும். தாக்கப்புறம் ஒரு ஓ நாக்கப்புறம் ஈ நீ தோணி, தாக்கப்புறம் ஓ நாக்கப்புறம் ஈ நீ தோணி ஓகேங்களா உங்களுக்கு. இப்போ களி, களி பிரிங்க, கா ப்ளஸ் ஆ, லா ப்ளஸ் இ, அப்போ ஆனா ஃபஸ்ட் பிளேஸு, கா ஸ்ட்ரோக்கு லா, காக்கப்புறம் ஆ லாக்கப்புறம் ஈ லி களி ஓகேங்களா. ஸோ களி புரிஞ்சவங்களுக்கு அடுத்து நாடி பாருங்க, நா ப்ளஸ் ஆ, டா ப்ளஸ் இ நாடி, 2 வவல் ஆனா ஃபஸ்ட் பிளேஸு, நா ஸ்ட்ரோக்கு டா டச் ஆகக்கூடாது, நாக்கு அப்புறம் ஒரு ஆ டாக்கு அப்புறம் ஒரு இ. ஸோ நெடிலா வந்தால் டார்க்காக போடணும், குறிலா வந்தால் லைட்டாக போட்டுக்கணும் ஓகேங்களா. இப்போ பாடு அப்படின்னா பா ப்ளஸ் ஆ பா, டா ப்ளஸ் ஊ டூ பாடு. ஸோ ஆ ஃபஸ்ட் பிளேஸு, பா ஸ்ட்ரோக்கு அப்படியே டா போட்டுக்கோங்க, பாக்கு அப்புறம் ஒரு ஆ டாக்கு அப்புறம் ஒரு ஊ பாடு, பாக்கு அப்புறம் ஒரு ஆ டாக்கு அப்புறம் ஊ, ஊனா டேஷ் வவல் ஓகேங்களா. அடுத்து பாருங்க, ஸோ அடுத்து மாது, மா ப்ளஸ் ஆ தா ப்ளஸ் ஊ மாது அப்படின்னா மா போட்டு தா மாது ஓகேங்களா. மாது, மா போட்டு து மாது. இப்போ கன்னினா கா ப்ளஸ் இன்னா ப்ளஸ் இ இன்னின்னு படிக்கும். நீங்கள் இன்னுக்கு ஒரு வவல் மறுக்கா நீக்கு ஒரு வவல்லாம் போடக்கூடாது. இன்னா ப்ளஸ் இன்னி அப்படின்னா கா போட்டு இன்னா இப்போ டபுள் பண்ணணும்னா இன்னின்னு அர்த்தம். கா ப்ளஸ் ஆ இன்னா ப்ளஸ் இ இன்னி கன்னி, இவ்வளோதான் ஓகேங்களா. கன்னி. ஞானி அப்படின்னா ஞா ப்ளஸ் ஆ நா ப்ளஸ் இ ஞானி, அப்போ ஞா ஸ்ட்ரோக்கு ஞா டேஷ் ஞாக்கு அப்புறம் ஆ நீ ஞானி, ஸோ ஞானி ஓகேங்களா. அடுத்து பாமா, ஸோ பா ப்ளஸ் ஆ மா ப்ளஸ் ஆ பாமா, ஸோ பா ஸ்ட்ரோக்கு மா, பாக்கு அப்புறம் ஒரு ஆ மாக்கு அப்புறம் ஒரு ஆ பாமா ஓகேங்களா. பாமா ஓகேங்களா. அடுத்து பாருங்க மொழி, ஸோ மா ப்ளஸ் ஓ லா ப்ளஸ் இ, ஸோ லானா வந்து உங்களுக்கு 3 லாக்குமே ஸ்ட்ரோக் உங்களுக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியும், தமிழ் தெரியும். ஸோ எந்த மொழினா எந்த லா, எந்த லாக்கு, லட்டுக்கு எந்த லா வரும், பள்ளிக்கு எந்த லா வரும், எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ அந்த 3க்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரோக் போட்டுக்கோண்ணா. மொழினா ஓனா செகண்ட் பிளேஸு, மா ப்ளஸ் ஓ லா ப்ளஸ் லி மொழி, அவ்வளோதான் ஓகேங்களா. இன்னும் 2 3 ஸ்ட்ரோக் சொல்கிறேன் பாருங்கள். அடுத்து பாருங்கள், தள்ளின்னு இருக்குது, தா ப்ளஸ் ஆ இல்லா ப்ளஸ் இ இல்லின்னு அர்த்தம் உங்களுக்கு ஓகேங்களா. ஸோ அப்படின்னா ஆ ஃபஸ்ட் பிளேஸு, தா ஸ்ட்ரோக் இல்லா போ, தாக்கு அப்புறம் ஆ இல்லா போட்டு இல்லி தள்ளி ஓகேங்களா. தள்ளி போட்டுக்கோங்க. அடுத்து பாருங்கள் பறவை, பா ப்ளஸ் ஆ ரா ப்ளஸ் ஆ வா ப்ளஸ் ஆ, 3 வவல் வந்துருக்கு, ஆனால் ஃபஸ்ட் டைம் வவல் வந்துருக்கு ஆ, அப்போ இந்த பிளேஸ் ஃபஸ்ட் பிளேஸ் அது ஓகேங்களா. அப்போ பா ஸ்ட்ரோக்கு ரா ஸ்ட்ரோக்கு வ பறவை, பா போட்டு ரா போட்டு வா, பாக்கு அப்புறம் ஒரு ஆ ராக்கு அப்புறம் ஒரு ஆ வாக்கு அப்புறம் ஒரு ஆ பறவை. இப்போ நோவு அப்படின்னா நா ப்ளஸ் ஓ வா ப்ளஸ் ஊ நோவுன்னு அர்த்தம் உங்களுக்கு. இப்போ ஓனா செகண்ட் பிளேஸு, ஸோ நா போட்டு ஊ, நாக்கு அப்புறம் ஒரு ஓ வாக்கு அப்புறம் ஒரு ஊ நோவு, அவ்வளோதான். டச் ஆகிருக்கணும் ஓகேங்களா. இப்போ கோடி, கா ப்ளஸ் ஓ டா ப்ளஸ் இ, ஸோ ஓனா செகண்ட் பிளேஸு, கோ டச் ஆகிருக்கணும், கா ஸ்ட்ரோக்கு டா ஸ்ட்ரோக், காக்கு அப்புறம் ஒரு ஓ டாக்கு அப்புறம் இ கோடி, அவ்வளோதான். பாக்குனா பா ப்ளஸ் ஆ இக்கா ப்ளஸ் ஊ இக்குன்னு அர்த்தம் ஓகேங்களா. அப்போ ஆனா ஃபஸ்ட் பிளேஸு, பா போட்டு கா டபுள் பண்ணிவிட்டு, டபுள்னா காவை 2 டைம் போடுவோம், 2 கா வருதுல உங்களுக்கு, டபுளிங் சொல்லுவாங்க. ஸோ பாக்கு அப்புறம் ஒரு ஆ டாக்கு அப்புறம் ஒரு ஊ, சரி காக்கு அப்புறம் ஒரு ஊ பாக்கு, பா இக்கா ப்ளஸ் ஊ இக்கு பாக்கு. அடுத்து மரபு பாருங்கள், மா ப்ளஸ் ஆ ரா ப்ளஸ் ஆ பா ப்ளஸ் ஊ மரபு. ஸோ 3 வந்திருக்கு, ஆனால் ஆனது ஃபஸ்ட் பிளேஸ். அப்போ என்ன ஸ்ட்ரோக்கு, மா ஸ்ட்ரோக்கு ரா ஸ்ட்ரோக்கு பா ஸ்ட்ரோக்கு, மாக்கு அப்புறம் ஆ ராக்கு அப்புறம் ஒரு ஆ வா பாக்கு அப்புறம் ஒரு ஊ மரபு ஓகேங்களா. மரபு, மா ரா பு, மாக்கு அப்புறம் ஒரு ஆ ராக்கு அப்புறம் ஒரு ஆ ரா பாக்கு அப்புறம் ஒரு ஊ மரபு. ஸோ இதுதான் உங்களுக்கு செகண்ட் சாப்டரில் ஃபஸ்ட்டு பார்ட் உங்களுக்கு ஓகேங்களா. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை தெளிவாக பார்த்துக்கோங்க ஓகேங்களா. என்ன பிளேஸ் என்னென்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பிஃபோர் ஆஃப்டர் அவல் பார்த்துட்டு, காவியிலிருந்து பரி வரைக்கும் எல்லா ஸ்ட்ரோக், காவியிலிருந்து இந்த மெல்ல வரைக்கும் நீங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரோக்கையும் 3 மூலையும் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த வவ்வல்ஸை நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டு முடிச்சிட்டோம். செகண்ட் பார்ட்டு
இது நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஸோ ஆறாம் உயிர்க்குறின்னு சொல்லுவோம். இது முடிச்சாதான் உங்களுக்கு வந்து வவல் சாப்டர் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த சாப்டர் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு டவுட்டு அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணல எனக்கு. அதே மாதிரி நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ ஆன்லைன் கிளாஸ் வேணுங்கிறவங்க வந்து தொடர்பு கொள்ளுங்கள். நான் நம்பர்லாம் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். கிளாஸ் வாங்கிட்டு பண்ணிக்கலாம். தேங்க்யூ.